ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நேத்திக்கான அந்த எபிசோடு அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர்த்து, எப்பயும் போல தான் ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர்த்து, ஒன்று நம்ம பார்க்க போனோம்னா அப்படின்னா, ஒன்று ரயான் வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாப்ல ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோன்னு ஒரு விஷயத்த சொல்கிறானுங்களே. ஸோ அந்த ப்ரொமோவில் என்னடா நடக்காததெல்லாமா காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதையுமே பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த விஷால் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா, தர்ஷிகா வந்தால் கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது, ஆனால் அன்ஷிதா வந்தோன்னே அவனோட இதே மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதைத்தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது கண்டினியூவாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாருன்னா ஐயா துரைமுருகன். ஐயா, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எதுக்கு என் பின்னாடியே தொடர்ந்து வந்து என் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? பட் இந்த மாதிரி ஒருத்தர் என்னைய வந்து கண்டினியூவாக, ஏன்னா அவர் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிலிருந்து ஒரு தப்பை நான் வந்து ஒரு சில தப்புகள் பண்ணுறேன் அப்படின்றத என்னை சுட்டி காட்டி, இது வந்து நீங்கள் வந்து கவனிக்காமல் விட்டு இந்த தப்பான ஒரு இதை சொல்கிறீங்க, அதை திருத்திக்கங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஏன்னா நேத்திக்கு ஒரு வீடியோவில் பூர்ணிமா வந்து 19 லட்சம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் 16 லட்சம் தான் எடுத்துகிட்டு போனதா அவர் வந்து சொல்கிறாரு. பட் இப்போ வரைக்குமே நான் கிளியராக இல்லை. பட் அவர் வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக சொல்கிறார் அப்படின்னா கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ சாரிங்க, தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய இதில் கொஞ்சம் நான் பார்த்து திருத்தி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதாவது வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து என்னை வந்து கழுவி ஊற்றலாம். ஆனால் எனக்கு அவனோட இதை வந்து பிடிச்சிருக்குன்றனால நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டினியூவாக நம்மளோட வீடியோஸை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ நேற்றுக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஷால் அண்ட் அன்ஷிதா இப்போ தான்டா அது ஓஞ்சிச்சு. ஏன்னா இப்போ தான் அந்த கொஞ்சமாக ஓஞ்சி அந்த லவ் கண்டென்ட் எல்லாம் மீறி வேற ஒரு மாதிரி ஒரு ஃபோக்கஸில் இந்த எபிசோடு வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உள்ளே விட்டு, அதாவது சொல்லுவாங்கல்ல, வேட்டிக்குள்ள ஓனா விட்ட மாதிரின்னு இவங்க எல்லாரையும் விட்டுட்டாங்க. இன்னும் 2-3 பேர் தான் பாக்கி இருக்காங்க. அவங்கள விட்டுருங்கடா. என்ன கண்டென்ட் பார்க்கறது, எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் நாங்கள் தான் முழிச்சுக்கிட்டு இருப்போம். எப்படின்னா, இப்போ அன்ஷிதா உள்ளே வந்துட்டாங்க. அன்ஷிதா உள்ளே வந்தால் நம்ம விஷால் சும்மா இருப்பாரா? அவ்வளோதான். தன்னுடைய வீர விளையாட்டுக்கள், தீர சாகசங்கள் எல்லாத்தையுமே சொல்லி எப்படியாச்சும் அன்ஷிதா வந்து ஆல்ரெடி அந்த அம்மா வலையில் விழுந்துருச்சு, அது வேறு விஷயம். ஆனால் மறுபடியும் இப்போ எதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு அடி போடுறாருன்னு எனக்கு தெரில. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அருணாவெல்லாம் நான் போட்டு திட்டேன், அருணாவ் வந்து வேறு லெவலில் செம்மைய சம்பவம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. எந்த சம்பவம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும்போது, ஆமாங்க, அதாவது வந்து தர்ஷிகா உள்ளே வரும்போது சிவகுமார் சொல்லியிருப்பார், தர்ஷிகா வந்ததுனால விஷால் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டோங்க. டக்குன்னு அங்கேருந்து அருணவ், தர்ஷிகா வந்ததுக்கெல்லாமல் ஹாப்பி, அன்ஷிதா வந்தால் தான் அவர் ஹாப்பி ஆவாருன்னு சொல்லி அருணவ் சொல்லியிருந்தாரு. நாம் கூட நேற்று அந்த வீடியோவில் ஆமாம் உண்மையாக தானே சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இப்போ அதைத்தான் உண்மையாக்கிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இப்படி அவன் வந்து என்னை வந்து இப்படி சொல்லும்போது நான் அவனை வந்து திட்டேன், நீங்கள் அப்படி பேசாதீங்க, நீங்கள் யார், உங்களை யார் பேச சொன்னா, நான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எதை என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் வேறு லெவல் அவர் திட்டேன். ஏப்பா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தானே அவர் சொல்லியிருக்காரு, அதில் ஒன்றும் தப்பொன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது இப்படி ஒன்று ஓடுதுங்க. ஆனால் நேத்திக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் நிறைய ப்ரொமோஷன். முந்தானத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பேர், ராஜு வராரு, அப்புறம் அந்த பக்கம் ஹரிபாஸ்கர் அவர் ஒரு பக்கம் வந்தார். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மாகாப்பா வராரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வன்மத்தை, அதாவது வன்மம்னு சொல்ல முடியாது, ப்ரொமோவில் அப்படி தாங்க காட்டினாங்க. ப்ரொமோவில் வந்து எப்படி ஏடே, இப்போ ஒரு விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ப்ரொமோவில் நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டு போயிடலாம். இப்போ சப்போஸ் ரயன் வந்து அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வராதது மாதிரி நீங்கள் காட்டியிருந்தீங்கன்னா அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு? ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவனுங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ரயனோட மேட்டர் தான்.
ரயன் வந்து வர்றாப்புல வந்துட்டு அவருக்கு வந்து 2 லட்ச ரூபா பணப்பெட்டி வைக்கிறாங்க. அது கூட அதாவது முத்துக்குமார் வச்சது கூட கொஞ்சம் வந்து லென்த் கம்மி தான், 30 மீட்டர் தான். ஆனால் இவருக்கு வச்சது 45 மீட்ரு. அதாவது ஒரு எல் ஷேப்பில் போய் டேர்ன் ஆகிட்டு போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க. அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், போயிட்டு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் ரயன்லாம் யோசிக்கவே இல்லைங்க, வந்தார் சர்ன்னு என்ன சொல்கிறது, ஒரு புயல் மாதிரி போனார். டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதாங்க. நான் மனுஷன் வேற லெவலில் ஸ்ப்ரிட் அடித்து அந்த ஸ்பிரிண்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது 100 மீட்டர் ஓடுறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எடுத்து ஓடக்கூடிய அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலில் ஸ்பீடில் ஓடி போய் அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு 8 செகண்டா 7 செகண்டுக்கு முன்னாடியே உள்ளே வந்துட்டார். அத்தனை செகண்டுக்கு முன்னாடியே உள்ளே வந்துட்டார். அப்படின்னா எந்த லெவலில் மனுஷன் தெரிச்சு ஓடி இருப்பான்னு பாருங்கள். ஓகே, வேறு லெவல் தான், டாஸ்க் பீஸ்ட் தான், ஒத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. அதாவது இதை பார்த்த உடனே ட்விட்டர்லலாம் பார்க்கணும், ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நிறைய சோசியல் மீடியாவில் கதறுன்னு கதறாங்க. யாராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார்? நம்ம பிஆர் அக்காவோட குரூப்பு தான். பார்த்தியா முத்துக்குமார் அவ்வளோ பேச்சு பேசினான்னு பார்த்தியா, ரயன் பாரு 8 செகண்டுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இது என்னடா முத்துக்குமார் என்னடா அவ்வளோ அளந்து விட்டுக்கிட்டு இருந்தான், அவன் சும்மா பேசுறதுக்கு தான்டா, முத்துக்குமார் வந்ததுக்கு என்னமோ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் கதறிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தியா ரயன் வந்து எவ்வளோ வேகமாக எடுத்துட்டு நீங்கள் பேசுகிறது என்னமோ ரயனை வந்து பாராட்டுற மாதிரி தெரில, முத்துக்குமாரை ஓட்டுறதுக்கு ரயனை வச்சு நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னு மாதிரி தான் தெரியுது. அது நல்லாவே கிளியர் கட்டாக தெரியுது. ஏன்னா அப்படித்தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா முத்துக்குமாரை இந்த இடத்துல கலாய்க்கணுங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முத்துக்குமார் சூப்பராக பண்ணிட்டாரு, முத்துக்குமார் சூப்பர் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றிட்டோம். இதில் பொறாமை பிடிச்ச இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இப்போ வந்து ரயன் ஓடி போய் எடுத்துட்டாரா, ரயன் போய் எடுத்துட்டாரு. எடுத்த உடனே இவனுங்க சௌந்தர்யா அக்காவை வந்து மேலே கொண்டு வர்றாங்களேன்னு தெரில, முத்துக்குமாரை கீழே அடிக்கிறதுக்கு ரயனை பாராட்டிக்கிட்டு இருக்காங்களே. ரயன் கூட ஒரு செகண்ட் நினச்சிருவாப்புல, டே என்னங்கடா அங்கிட்டு தாண்டா பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போடா இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கூட ரயன் நினைப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நேற்றே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போங்க, அதாவது இவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலிஸ்ட்டில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துலேருந்து கட் பண்ணுவாங்கன்னு. இப்போ ஆல்ரெடி ஒரு 50,000 போச்சு, இப்போ ஒரு 2 லட்ச ரூபா வேறு போச்சு. இப்போ எவ்வளோ 47,50,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 47,50,000 அவ்வளோதான் இருக்குது. இப்போ இன்னொரு மேட்ரு என்ன அப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அது கன்ஃபார்மானு தெரில, பட் அது உண்மையாக இருந்துச்சுன்னா செம ஃபன்னாக இருக்கும் இன்றைக்கான எபிசோடு. என்னென்னா, சௌந்தர்யா எடுக்கிறதுக்கு ஓடி இருக்காங்க. ஓடி போய் ஏதோ ஒரு ஸ்லிப்பாயோ தடுக்கியோ, நான் அவங்கள வந்து கலாய்க்கிறதுக்காக நான் சொல்லலை, பட் அவங்க வந்து பொட்டென்ஷியலாக எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு சல்யூட். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஜாக்லினாக இருக்கட்டும், நார்மலாக வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து வேறு லெவலுங்க, வேறு ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா தோத்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் இதில் தோத்தா வெளியே போயிடணும். ஸோ அந்த ஒரு இதில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வெளியே போயிட்டு பணப்பெட்டி எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, வந்து அந்த ஒரு ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த அட்டன் பண்ணிவிட்டு சப்போஸ் நானே நிறைய இது சொன்னேன், சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்னா ரிட்டன் வந்தாலும் அது வந்து தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. சப்போஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இப்போ சௌந்தர்யா வந்து ஓடி போயிட்டு அவங்க ஸ்லிப் ஆனதுனால திரும்பி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்ததாக ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. எத்தனை உண்மை எவ்வளோ உண்மைன்னு தெரியல, பட் அது வந்து நடந்துச்சு அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கான எபிசோட் நல்லா எங்கேஜிங்காக இருக்குங்க. சரியா? அடுத்து இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, பவித்ரா போயிட்டு பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, 2 லட்ச ரூபா பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறாங்கன்ற ஒரு மேட்ரும் வந்திருக்கு. ஏன்னா பவித்ரா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த ரன்னிங் ஓடி போய் அந்த டைமிங் செட் பண்ணி இதெல்லாம் வச்சு பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஓடி போய் பார்த்துட்டு அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வர்றது வந்து ஓகே, அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவோம்ல, இந்த அம்மா வந்து ஒழுங்காக எதுவும் பண்ண மாட்டேங்குதுன்னு. ஓகே, இவங்க பண்ணது வந்து இவங்களும் பெஸ்ட் ட்ரை தான், ட்ரை பண்ணி அதை வின்னும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தகவல் கேட்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த அம்மா வந்து வெளியே போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணது கொஞ்சம் ஓகே தான். ஏன்னா மிட்வீக் எஃபிக்ஷனில் எப்படியும் பவித்ரா வெளியே போவாங்கன்றது வந்து ஆல்ரெடி மைண்ட் செட்டில் இருக்குது, மோஸ்ட்லி எல்லார் மைண்ட் செட்லேயுமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இப்போ போனது போகிறோம்,
சப்போஸ் போனால் வெளியே போயிடுவோம், இல்லை வந்தால் 2 லட்சம் போனால் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. எவ்வளோ உண்மைன்னு தெரில. சப்போஸ் அது உண்மை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு கன்ஃபார்ம் நியூஸ் வரலை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கான எபிசோட் வேறு லெவல் எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் இன்னொருத்தவங்க, அதாவது அந்த 6 பேர் இருக்காங்களா ஃபைனலிஸ்ட்டு, அந்த 6 பேர் ஒவ்வொருத்தவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி சேனல் மாற்றிட்டு போகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்கள பற்றி சூப்பராக சொன்னாங்க. பட் அதில் ஃபன்னாக ஒரு நெகட்டிவ் சொல்லியிருப்பாங்களே, ஒரு காமெடியாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்களே, அதை இவனுங்க ப்ரொமோவில் நெகட்டிவாக போடுறேன்ற பேரில் நாம் கூட சொல்லியிருப்பேன், ஏன்னா இவ்வளோ வன்மத்தை கையிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நாம் நினச்சோம். ஆனால் அதெல்லாம் வன்மத்தெல்லாம் கேட்குறதுலாம் இல்லை. அழகாக சூப்பராக அந்த விஷயத்த அழகாக ஒவ்வொருத்தவங்களை பற்றி ஒவ்வொருத்தவங்க என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றதை அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை எதுக்குடா இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. ஸோ அது ஒன்றா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாக்காப்பா வராரு. மாக்காப்பாவோட என்ட்ரி. இப்போ மாக்காப்பா என்னடா போன வாரம் ஃபுல்லாக என்னை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்தோன்னே அவர் தான் அதான் சொல்கிறாரு. நான் கூட யோசித்தேன், இவரை பற்றி எங்கடா பேசினேன்னு. அப்போ தான் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன அப்படின்னா, மாக்காப்னா மண்டிய கழுவை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு நம்ம முத்துக்குமார் 2-3 இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாப்ல. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல நம்ம மாக்காப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓகே ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் தனியாக உட்கார வச்சு நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி. அது கூட அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு மாக்காப்பா பேசும்போது அந்தளவுக்கு ஒரு ஃபன்னாவோ ஒரு என்டர்டெயின்மெண்டாவோ இருந்த மாதிரி தெரில. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா அந்த போர்ஷனாக இருக்கட்டும், முத்துக்குமார் அந்த போர்ஷன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எங்கேஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அந்த அளவுக்கு இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு தெரியலை. ஏன்னா என்னை பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு என்னடா இது சும்மா வைக்கணுமே வச்சது மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷாலோட நாடகம் மறுபடியும் ஸ்டார்ட். என்ன அப்படின்னா, இந்த அம்மா போய் வெளியே உட்காந்துருக்கான். ஒரு பக்கம் ஊட்டி விடுறது என்ன, கொஞ்சிறது என்ன, அப்புறம் என்ன கையை பிடிச்சி கூட்டு போகிறது என்ன, பேசிக்கிட்டு இருக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இவன் தர்ஷிகாவை கலட்டி விட்டான். என்ன அப்படின்னா, இவன் தர்ஷிகாவை கழட்டி விட்டான், அன்ஷிதா அருணவை கழட்டி விட்டுருச்சு. 2 பேரும் அவங்க இஷ்டத்துக்கு 2 பேரும் கழட்டி விட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நம்ம பச்சையாக தெரியுது. எத்தனை பேருக்கு இந்த லவ் கண்டென்ட் ஸ்டார்ட் ஆனோன்னு எரிச்சலாக இருந்துச்சு, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எனக்கே அது அப்படி தான் தோணுது. என்னங்கடா இப்போ தான் இந்த ஷோ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளே இந்த அம்மா உள்ளே விட்டு மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்களேடா, அவனை பற்றி விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோவில் இவன் பணப்பெட்டி எடுக்க போகிற மாதிரி ஒரு ப்ரொமோ ஒன்று வெளியே விட்டுருக்காங்க. அது என்ன நான் கவனிக்கலை. சரி, மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கான ஒரு வீடியோ நம்ம போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. நேற்றுக்கான எபிசோடில் எத்தனை பேருக்கு ரயன் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இவன் பண்ணக்கூடிய சில வேலைகள், விஷால் பண்ணக்கூடிய சில வேலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது, அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கு தவிர்த்து வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஏதாவது இந்த வேறு யாராச்சும் பணப்பெட்டி எடுத்தாங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பாய்.